தினமும் இன்றைய ராசி பலனை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க மக்களே. வணக்கம். திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு உச்சம், சிம்மத்தில் சூரியன் கேது புதன், கன்னியில் சுக்கிரன், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உள்ளூரில் உள்ள கோவிலுக்கு சென்று விட்டு அப்படியே பிற இடங்களுக்கு செல்லலாமா? உறவினர்கள் வீட்டிற்கு போவது அல்லது கடைத்தெருவுக்கு போவது, ஏதேனும் துணிமணி வாங்குவதற்காக செல்வது போன்ற மற்ற வேலைகளை கோவிலுக்கு போய்விட்டு அப்படியே செய்யலாமா? இல்லை கோவிலுக்கு போய்விட்டு மீண்டும் எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டு தான் அடுத்த வேலைக்கு போக வேண்டுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போகலாம். கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடையும் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும்லாம் அப்படிலாம் ஒன்றும் ரூல்ஸ் கிடையாது. தப்பு அது மாதிரி நீங்கள் நினைக்கிறது. கோவிலுக்கு போகிறீங்க சார், சாமி கும்பிட்றீங்க, அப்படியே நேராக கிளம்பி வெளியில் போகிறீங்க, போகலாம், மேலே ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாமே நல்ல விஷயம் தானே. சந்தோஷமாக சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க, சந்தோஷமாக ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, கடத்தெருவுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு போயிட்டு போகலாம். இல்லை கடைக்கெல்லாம் போயிட்டு அப்படியே கூட வர வழியில் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு திரும்பி வரலாம். போகும்போது சாமி கும்பிட்டு போகலாம், இல்லை வரும்போது சாமி கும்பிட்டு போகலாம். எப்போ போனாலும் சாமி இவங்களை கோச்சிக்க மாட்டார். அதனால் கோவிலுக்கு போகிறதுக்கு தனியாக போயிட்டு அதுக்குன்னு வரணும் அப்படின்னெல்லாம் ஒன்றும் ரூல்ஸ் இல்லை. நீங்கள் மட்டும் போகலாம், எல்லாம் கேஷுவலாக கிளம்பி போங்க. போகிற வழியில் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மற்ற வேலைகளெல்லாம் பண்ணிட்டு வாங்க. கேவி ஸ்ரீனிவாசன், திருச்சி. எனக்கு ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம். தாங்கள் திருநள்ளாறு போகச் சொன்னீர்கள். போய்விட்டு வந்த பிறகு வெளிநாடு சென்றேன். வீடு மனை வாங்க, புதிது வீடு கட்ட எந்த கோவிலுக்கு நான் செல்ல வேண்டும்? திருநள்ளாறு சொன்னீர்கள், போயிட்டு வந்துட்டேன்ட்டாரு. அப்புறம் வெளிநாடு போயிட்டு வந்துட்டேன்றாரு. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாரு? வீடு மனை வாங்க, புதியதாக வீடு கட்ட எந்த கோவிலுக்கு நான் செல்ல வேண்டும்? எனக்கு சனி தசையில் புதன் புக்தி என்று ஜோதிடர்கள் சொன்னார். தங்கள் தொண்டு பலிதமாகுக. ராஜபாளையம், மணிகண்டன். நீங்கள் மாமல்லபுரம் என்று சொல்லக்கூடிய மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, அது எல்லோரும் வெறும் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு நினச்சிருக்காங்க. அது ரொம்ப உயர்வான ஒரு க்ஷேத்திரம். அர்த்த சேதுன்னு பேர். அதுக்கு பேர் ராமேஸ்வரத்தில் பாதியாம். சேதுன்னா ராமேஸ்வரம் போன புண்ணியத்தில் பாதி புண்ணியம் கிடைக்குமா மகாபலிபுரம் போனாக்க. அங்கே ஒரு விசேஷமான பெருமாள் சயன கோலத்தில் காட்சி கொடுக்குறார். அந்த பெருமாளுடைய திருநாமம் ஸ்தல சயன பெருமாள். ஸ்தலம்னா இடம், சயனம்னா படுத்திருக்கிறது. அப்படியே தரையிலேயே படுத்திருப்பார். அங்கே ஆதிசேஷனில் படுக்கலை, வேறு எந்த பெட்லேயும் படுக்கலை. அவர் தரையிலே படுத்துட்ருப்பார். அவருக்கு பேர் ஸ்தல சயன பெருமாள். ஸ்தலத்திலேயே சயனம் கொண்டவர். வேறு எந்த கோவில்லையுமே தரையில் படுத்திருக்க மாட்டார் பெருமாள். ஆனால் இங்கே மட்டும் வெறும் தரையில் படுத்திருப்பார். ஏன்னா அந்த மண் அவ்வளவு விசேஷமான மண்ணாக, அவ்வளவு சிறப்பான ஒரு பூமி மாமல்லபுரம். அந்த மாமல்லபுரத்திலே தாயாருடைய திருநாமம் நிலமங்கை தாயார். அந்த தலத்திற்கு போயிட்டு வந்தீங்கன்னா சொந்த வீடு கட்டுற வாய்ப்பு சீக்கிரம் அமையும். எல்லாருக்குமே சொல்கிறேன், இது 12 ராசிக்காரங்களுமே உங்களுக்கு சீக்கிரம் வீடு வாங்கணும். வீடு வாங்குகிற யோகம் தடைப்படுகிறது. இல்லை அதில் ஏதாவது சிக்கல் இருக்குது, ப்ராப்பர்ட்டியில் ஏதோ ஒரு லீகல் சிக்கல் இருக்குது, அது சீக்கிரம் முடிவுக்கு வரணும். கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிஞ்சு ப்ராப்பர்ட்டி உங்கள் கைக்கு வரணும். அல்லது வில்லு எழுதிட்டு போயிட்டாங்க, அதை ப்ரைவேட் பண்ணணும்னு சொல்லி போனாங்க, போய் அது எங்கேயோ போய் அப்படியே நிற்குதுன்னு வரவே இல்லை. இப்போ தான் கிடையாது, ப்ரைவேட் பண்ணுறதெல்லாம் எடுத்துட்டாங்க. இருந்தாலும் உயில் சம்பந்தமான பிரச்சனைகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வீடு வாங்குவதில் ஏற்படும் தடை நீங்க, வீடு விரைவில் வாங்க, சொந்த மண் அமைவதற்கு அனைவருக்குமே பொதுவாக சொல்லுகிறேன், மிகச்சிறந்த பரிகாரம் என்னவென்றால் மாமல்லபுரம் சென்று அங்கே சயனக்கோலத்திலே காட்சி அளித்து கொண்டிருக்கின்ற ஸ்தல சயன பெருமாள் கோவிலில் போய் தாயார் நிலமங்கை தாயாரையும் பெருமாள் ஸ்தலசயன பெருமாளையும் சேவித்து விட்டு வாருங்கள். அதுதான் ஒரே பரிகாரம். செவ்வாய்க்கிழமையில் போனால் இன்னும் விசேஷம். பூமிக்கு அதிபதி செவ்வாய்க்கிழமையில் போய் அந்த பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க.
அவ்வாறு செய்தால் வீடு சம்பந்தமான பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வெகு விரைவிலேயே நீங்கள் சொந்த வீடு வாங்குவீர்கள். அந்த கோவிலில் நிறைய விசேஷம் இருக்குது. அந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா தனியாக ஒரு 1/2 hour எபிசோட் பண்ணலாம். கல்கி அவதாரம் நான் இப்படித்தான் எடுப்பேன் தெரியுமா, இதை பார்த்துக்கோ, இதுதான் கல்கி அப்படின்னு காட்சி கொடுத்தார். கல்கி அவதாரம் எப்படி இருக்கும்? நம்ம ஏதோ குதிரை மேலே வர மாதிரி ஒரு படத்தை போட்டு இதுதான் கல்கின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த கல்கி அவதார காட்சியை ஆழ்வாருக்கு பெருமாள் காட்டி கொடுத்தார். இப்படித்தான் இருப்பேன், கல்கி அவதாரத்தில் நான் இப்படித்தான் வரப்போகிறேன் என்று அவர் காமிச்ச ஊர் எதுனா மாமல்லபுரம். நம்ம சென்னை அருகிலே இருக்கக்கூடிய உலக புகழ் டூரிஸ்ட் சென்டர் மகாபலிபுரம் இருக்கிறதே, அங்கே இருக்கிற கோவிலில் தான் கல்கி அவதாரம் எடுக்க போகிறேன், அது எப்படி இருக்கும் தெரியுமா என்று திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி கொடுக்கிறார். கடல் மல்லை தல சயனத்துட் கற்கியை கண்டேனே, கண்டேனேன்னு எழுதிட்டார் ஆழ்வார் பாசுரத்தில். நான் பார்த்தேன், ஐ சா கல்கின்றார். நம்மளாம் வி ரெட் கல்கி, ஹி சா கல்கி. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம். எஸ்விஎஸ் ராணிங்கிறவங்க கேட்குறாங்க, புண்ணியம் பெற என்ன செய்ய வேண்டும்? பாவம் பண்ணாமல் இருக்கிறதே பெரிய புண்ணியம். புண்ணியம் பெற என்ன செய்ய வேண்டும்? கேள்வியை கேட்பவர் எஸ்விஎஸ் ராணி. நமது வருமானத்தில் எத்தனை சதவீதம் இறைவனுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும்? 20% வரைக்கும் பண்ணணும். அதுக்கு மேலேயும் பண்ணக்கூடாது. நம்ம கடினமாக உழைத்து சம்பாதிக்கும் அந்த வருமானத்திலே அதிகபட்சமாக 20% ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காகவும் கோவில் திருப்பணிக்காகவும், நல்ல காரியம் எங்கேயாவது நடக்குதுன்னா அதில் போய் நம்ம அதில் எதாவது கலந்துக்கணும், ஒரு டொனேஷன் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். எல்லாமே எவ்வளோ மேக்சிமம் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய மாத வருமானத்தில் 20% வரை டொனேஷன் கொடுக்கலாம், நன்கொடை அளிக்கலாம். மிகப்பெரிய புண்ணியம் எது, மிகப்பெரிய பாவம் எது என்று கூறவும். நிறைய இருக்குது. புண்ணியம்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளவோ இருக்குது. அன்ன சத்திரம் 1000 வைத்தல் அப்படின்னு ஒரு பாட்டு பாரதியார் கவிதையில் வரும். ஆலயம் 10,000 நட்டல், பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார். குடிநீர் வசதி ஏற்படுத்துவது, அன்னசத்திரம் ஏற்படுத்துவது, ஆலயங்களை நிர்மாணிப்பது, அந்த மாதிரி எல்லா தான தர்மத்தை பற்றியும் சொல்லிவிட்டு ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்ட்டார். ஒரு ஏழைக்கு நீ கல்வி கற்றுக் கொடுத்தால் கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை விடவா இதெல்லாம் பெரியது? அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நட்டல். பாரதியார் சொல்கிறார், ஏழைக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தால் அதுதான் இருக்கிறதுலே பெரிய தானம் என்பது மகாகவி பாரதியாரின் வாக்கு. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் உண்மை. கல்வி தானம், வித்யா தானம் மிகச் சிறந்தது. வித்யா தானம் என்று சொல்வார்கள். நிறைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், படிப்புக்கு செலவு பண்ண வேணும், குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல கல்வியை வழங்க வேண்டும். நல்ல கல்வி என்றால் பன்மொழி புலமை அதில் இருக்க வேண்டும். கணக்கில் புலியாக இருக்கணும், லாங்குவேஜில் 100 மார்க்ஸ் எடுக்கணும், ஆங்கில புலமை அவசியம் தேவை, அதை யாரும் மறுக்கவே முடியாது. இனி வரும் காலங்களில் ஆங்கில புலமை இல்லாமல் நீ ஒன்றுமே குப்பை கொட்ட முடியாது. உள்ளூரில் கூட வேலை கிடைக்காது. நிறைய பேர் ஏன் வேலை கிடைக்கலன்னா ஆங்கில புலமையில் அடிபட்டு போயிடுறாங்க. இன்டர்வியூவில் ஒரு 4 கேள்வி கேட்டால் ஜப் புக்கு அப்படின்றான், போயிட்டு வாப்பா தம்பி அப்படின்னுறாங்க. ஆங்கில புலமை இல்லை, பயம். இங்கிலீஷில் கேள்வி கேட்டாலே சில பேர் பயந்துடுறாங்க. அதனால் கல்வி கற்றுக் கொடுப்பது தான் மிகச்சிறந்த தானம். புண்ணியங்களிலே மிக உயர்வான புண்ணியம் என்னவென்றால் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். பணக்காரனுக்கு இல்லை, ஏழைக்கு. சரி, பாவம் என்ன? பாவம் என்னன்னா அடுத்தவருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை தட்டி பறிப்பது, கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்துவது தான் மிகப்பெரிய பாவம். கோவிலில் வரும் வருமானத்திலே தனியார்கள் கொடித்து கொண்டிருப்பது இன்னொரு பெரிய பாவம். விசாக நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் சேர்க்கலாமா? இவை இரண்டும் 7ஆம் நட்சத்திரமாக உள்ளதே, சேர்க்கலாமா? சற்று விளக்கமாக கூறவும். சேர்க்கலாம் சார், விசாகம் திருவோணம் பொருந்தும். நீங்கள் இந்த இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, தினப்பொருத்தத்துக்கு. தினப்பொருத்தங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. அதை விட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. 10 பொருத்தங்கிற எண்ணிக்கையில் தினப்பொருத்தமும் வருது. அதில் இந்த ஆட் நம்பர் வரணும், ஈவன் நம்பர் வரணுங்கிறதெல்லாம் கணக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். தினப்பொருத்தம் மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தால் கல்யாணம் நடக்காது. வெறும் தினப்பொருத்தத்தை நம்பிட்டெல்லாம் பொருத்தம் பார்க்காதீங்க. ரஜ்ஜு யோனி இது ரெண்டும் கட்டாயம் இருக்க வேண்டும், எல்லாருக்கும் இருக்கணும். அனைவருக்குமே ரஜ்ஜு பொருத்தம் யோனி பொருத்தம்ங்கிறது கம்பல்சரி.
அது தவிர கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ஏற்றாற்போல் சில பொருத்தங்களை நாம் விட்டு கொடுக்கலாம், சில பொருத்தங்களை நாம் வைத்து கொள்ளலாம். மேஷ ராசிக்கு இது ஒரு மிக 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 சிறப்பான நாள். ராசி அதிபதியும் நாலுக்குடையவனும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. ராசி அதிபதி செவ்வாயும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரனும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற சந்திர மங்கள யோகம். சந்திரனுக்கு 7 செவ்வாய் இருந்தால் என்ன யோகம்? சந்திரமங்கள யோகம். ஞாபகம் வச்சுங்க. சில பேர் செவ்வாய் தோஷம்னு பயமுறுத்துவான். பயப்படாதீங்க, சும்மா பூச்சாண்டி காட்டுவாங்க, அதுக்கெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. சந்திரமங்கள யோகம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இன்றைய தினம் சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே மேஷராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயரும். கணிசமான வளர்ச்சி பொருளாதாரத்திலே ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அது மட்டுமல்ல, மற்றொரு சிறப்பு இந்த கிரக நிலவரத்தில் என்னவென்று பார்த்தால், குருவின் வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் குரு, 2 வீடு மாறி இருக்கு. இன்டர் எக்ஸ்சேஞ்ச், பரிவர்த்தனை யோகம். பரிவர்த்தனை யோகம். குரு வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் குருவும் இடமாற்றம் பெற்றிருப்பதால் பரிவர்த்தனை யோகமும் ஏற்பட்டிருக்கிறது, சந்திரமங்கள யோகமும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே மேஷராசிக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்கு. சூப்பர். என்ன பண்ணாலும் சக்சஸ். இன்னைக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாக செய்வீர்கள். எதை செய்தாலும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதிலே மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும். மனதிலே கவலைகளெல்லாம் விலகிவிடும். எனக்கென்ன மனக்கவலை, என் தாய் உனக்கன்றோ என் கவலை என்று அந்த அம்பிகையை பார்த்து பாடுவீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். அதனால ரிஷப ராசிக்காரர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. எதை பேசினாலும் அதை நிதானமாக பேச வேண்டும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. எனவே அமைதியாக பேச வேண்டும், நிதானமாக பேச வேண்டும், குறைவாக பேச வேண்டும். சர்ச்சைக்குரிய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 2 குடையவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. 2க்கும் 11க்கும் அதிபதியான கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்றன என்பது ஒரு யோகம். மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திரன், லாபஸ்தானாதிபதி செவ்வாய். 2 குடையவன் சந்திரன், 11 குடையவன் செவ்வாய். இன்றைய தினம் ராசியிலே செவ்வாயும் 7இல் சந்திரனும் அமர்ந்து கொண்டு ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்றன. 2, 11 குடையவர்கள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற இந்த கிரக அமைப்பினால் பொருளாதாரத்திலே சற்று அதிக உயர்வு ஏற்படும் என்று சொல்லலாம். ரொம்ப நாளாக வராமல் இருந்த பழைய பாக்கியெல்லாம் இப்போ வசூலாகி வரும் கைக்கு. கண்ணிலே படாமல் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய யாரோ ஒருத்தர் ரொம்ப நாளாக உங்கள் கண்ணில் படாமல் அப்படியே டபாச்சின்னே இருந்தார். இன்றைக்கி வசமாக மாட்டிக்குவார். அவர் கொடுத்துருவார் பணத்தை. ஐயா நான் மறந்தே போயிட்டேன், உங்களுக்கு நான் பணம் கொடுக்கல, சாரி இந்தாங்கன்னு சொல்லி உடனே எழுதி கையில் செக்கை கொடுத்துருவார். செக்கு பாஸ் ஆகிடும். எனவே எதிர்பாராத விதமாக பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, பேரம் பேத்தியெல்லாம் பார்த்து அவங்களோட கொஞ்சிட்டு இருப்பீங்க. திருமண வயதில் உள்ள மிதுன ராசியினருக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயதார்த்தம் நடைபெறும். நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம். 7 குடையவன் 2ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 2, 7 குடையவர்கள் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்தில் இருக்கின்றனர். எனவே திருமணமாகாத மிதுன ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். கடகராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். அமைதியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக நீங்கள் நினைத்ததையெல்லாம் செய்து முடிப்பீர்கள். வெளியவே தெரியாது. பார்த்தா அழுத்தமாக உட்காண்டிருப்பீங்க. கம்முன்னு உட்காந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா எல்லா வேலையும் முடிச்சிருவீங்க உட்காண்ட இடத்துல. விரல் நுனியிலே உலகம் என்று சொல்கிறார்களே, அதை போல் இப்பொழுது இருக்கிற டெக்னாலஜிக்கு உட்காண்ட இடத்துல எல்லாத்தையும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணலாம். இப்போது அது மாதிரி நிறைய வேலைகளை இன்றைய தினம் நீங்கள் புத்திசாலித்தனமாக செய்து முடிப்பீர்கள். உடல் உழைப்பு குறைவாகவும் மூளை உழைப்பு அதிகமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். சிம்ம ராசிக்கு 5ல் சந்திரன் இருக்கிறது. 12ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்திருக்கிறது. 5 குடையவன் 12ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் இப்பொழுது திடீர் பதவிகள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. உங்கள் அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக சில பதவி உயர்வுகளை உங்களுக்கு வழங்குவார்கள். அலுவலகத்தில் உங்களது
பெயர் புகழ் செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும். சமூக அந்தஸ்து கௌரவம் மிகச் சிறப்பாக இருக்கும். எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 11ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்திருக்கிறது என்பது ஒரு பெரிய யோகம் என்று சொல்ல வேண்டும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறும். 11ஆம் இடத்தில் உச்சம் பெறும். கன்னிராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான். 12 வருடத்திற்கு ஒரு முறை குறிஞ்சி மலர்வது போல, மகாமகம் வருவது போல அபூர்வமான ஒரு விஷயம். 12 வருடத்திற்கு ஒரு முறை குரு உச்சமடைகிறது. அது இப்பொழுது உச்சம் பெற்று இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு அது நன்மையை செய்ய போகிறது. சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தெரிய வரும். புதிதாக சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். எனவே இது ஒரு மிக அற்புதமான நாள். துலா ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். துலா ராசிக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். நற்செய்திகள் வந்து சேரும். உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடைபெறலாம். அந்த சுப நிகழ்ச்சி இப்பொழுது தீர்மானிக்கப்படும். உங்கள் ஃபேமிலியில் யாருக்கோ கல்யாணம், அதை பற்றி பேசுவாங்க, பேசி முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் தான் அதை முன்னிருந்து நடத்தணும். உங்களுக்கு அதில் நிறைய பொறுப்புகள் இருக்கும். உங்களுடைய நெருங்கிய குடும்ப வட்டாரத்திலே நடைபெறுகின்ற ஒரு விசேஷமான ஒரு சுப நிகழ்ச்சி. பல வருடங்களுக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு பெரிய சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுகிறது. எனவே சந்தோஷமாக நீங்கள் அதிலே கலந்து கொள்வீர்கள். அதற்கான ஏற்பாடுகளை உற்சாகமாக செய்து கொடுப்பீர்கள். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் துலா ராசியினருக்கெல்லாம் அதிலே நல்ல வருமானம் வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். அதில் எந்தவித சுணக்கமோ தாமதமோ தடையோ ஏற்படாது. பொருளாதார ரீதியான வளர்ச்சி நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரும். எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதியும் பாக்யாதிபதி சந்திரனும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்திருக்கிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே 10 குடைவன் புதனோடு இணைந்து புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறது. 12 குடைவன் தன் வீட்டிற்கு பின் வீட்டிலே நீச்சமடைந்திருக்கிறது. எனவே விரயம் இல்லை. விரயஸ்தானாதிபதி நீச்சம். வரவுகள் மட்டுமே இருந்து கொண்டிருக்கும், செலவுகளே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் அதிகமாக விறுவிறுப்பாக நடைபெறும். வியாபாரிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். சேமிப்புகளை புதிதாக துவங்கலாமா என யோசனை செய்வீர்கள். முன்பு நீங்கள் துவங்கிய சேமிப்பு ஒன்று இப்பொழுது முடிவடைந்து அது ஒரு மொத்த தொகையாக கைக்கு வந்து சேரும். அதை மீண்டும் சேமிப்பிலே போடலாமா? எப்படி அதை செய்தால் வட்டி அதிகமாக கிடைக்கும்? பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். அசலும் பாதுகாப்பாக இருக்கணும், வட்டியும் அதிகமாக கிடைக்கணும். அந்த மாதிரி யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 6 குடைவன் 10இல் நீச்சமடைந்ததால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 6 குடைவன் வலுவிழந்திருப்பதால் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள். கடனை திரும்ப செலுத்தி விடுவீர்கள். யாருக்கும் பாக்கியே கிடையாது. யாருக்கும் 10 பைசா பாக்கி இல்லை. எல்லாத்தையும் கடன் எல்லாத்தையும் திருப்பி அடைச்சிட்டு யாருக்கும் நான் எதுவுமே பாக்கியே இல்லை, எனக்கு கடனே கிடையாது அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்தை நீங்கள் மனதிற்குள் கொண்டாடி கொள்வீர்கள். பட்டாசு வெடித்து ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடலாம். அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல விஷயம். பொருளாதாரத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படுகிறது. உங்களுடைய பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பெரிய முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லையிலிருந்து முழுமையாக விடுபடுவீர்கள். முற்றிலுமாக விடுபடுவீர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து. எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. மிக அற்புதமான நாளாக இது விளங்குகிறது. மகர ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசியை அதிபதியையும் பார்க்கிறது, ராசியையும் பார்க்கிறது. 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறது, உங்கள் ராசியை. 9ஆம் பார்வையாக உங்கள் ராசி அதிபதி சனியை பார்க்கிறது. எனவே ராசிக்கும் குரு பார்வை, ராசி அதிபதிக்கும் குரு பார்வை. இது மிக சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். இந்த குருவின் சுப பார்வை காரணமாக பல விஷயங்கள் சுலபமாக நடைபெறும். இதை எப்படி செய்ய போகிறோம், இதை நாம் செய்தாக வேண்டுமே, எப்படி செய்வது என்று திகைத்து போய் நிற்பீர்கள். பார்த்தா எல்லாமே ரொம்ப வேகமாக வேலை நடந்து முடிஞ்சிடும்.
எதை நீங்கள் கடினமென நினைத்தீர்களோ அது சுலபமாக இருக்கும். அப்படி உங்களுடைய பணிகள் அனைத்தும் விரைவாக நடந்து முடிந்து நிறைவாகவும் நடந்து முடியும். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நல்லாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சி கடலிலே திளைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். எஃபர்ட்லெஸ் சக்ஸஸ். பெரிய அளவில் எஃபர்ட் போடணுன்ற அவசியம் இல்லை. யூ ஜஸ்ட் டூ இட் போரும். நீங்கள் எதை செய்தாலும் அது நன்றாக நடைபெறும். நீங்கள் செய்தால் போதும், முயற்சி செய்தால் போதும், ஒரு வேலையை துவங்கினால் போதும், அது தானே மனமளன்னு முடிஞ்சிடும். அவ்வளவு சுலபமாக வேலைகளெல்லாம் முடியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 2ஆம் இடத்தை தனஸ்தானாதிபதி தனகாரகன் ஆகிய இரண்டுமாகிய குரு பார்க்கிறது. உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் குரு தான், தனகாரகனும் குரு தான். அந்த குரு உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பொருளாதாரத்திலே ஒரு திருப்தியான நிலை உருவாகும். வெள்ளி ஆபரணங்கள், வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவீர்கள். வெள்ளியில் இன்னைக்கு முதலீடு செய்யலாம் என்று உங்களுக்கு தோணும். எனவே வெள்ளி குத்து விளக்கு, வெள்ளியில் சின்ன சின்ன சொம்பு, பஞ்சபாத்திர உத்தரணி, தீபம், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி தட்டு இவற்றையெல்லாம் வாங்கி அதை சேமிப்பாக நினைத்து கையில் இருக்கிற கேஷை வெள்ளி பாத்திரத்தில் போட்டுருவீங்க. இன்றைக்கி வெள்ளி பாத்திரத்தில் முதலீடு செய்யலாம், வெள்ளியில் முதலீடு செய்யலாம். இன்றைய நாள் அதற்கு ஏற்ற நாள். மீனராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகமாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆரோக்கியமான நாள், நல்ல நாள். 5 குடைவன் 10ஆம் இடத்திலே இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். 5 குடைவன் 10ஆம் இடத்திலே பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கிறது. 5 குடைவன் 10லும் 10 குடைவன் 5லுமாக பரிவர்த்தனா யோகம் வேறு பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. எனவே பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்திலே எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு உங்களுக்கு வழங்குவார்கள். நீங்கள் சொந்த தொழில் செய்து கொண்டிருந்தால் அந்த தொழிலிலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வயதில் உள்ள மீனராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் பேசி முடிக்கப்படும். யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, அவர் எங்கே பிறந்திருக்கிறாரோ என நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்கள். இதோ இங்கே தான் பிறந்திருக்கிறார், இவர்தான் உன் வாழ்க்கை துணை என்று இறைவன் உங்களுக்கு காட்டி கொடுப்பான். உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் முதலாக சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆனந்தம் நிறைந்த முழு மனது நிறைவோடு, நிறைவான மனதோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன்.